ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இஃப்தார் நோன்பு திறப்பதற்காக உள்ளே வந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வரிசையாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல தாவேகாவினுடைய தலைவரும் அங்கு வந்திருக்கிறார். விஜயோடு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் அந்த கட்சியினுடைய தேர்தல் வியூக அலுவலரான ஆதவ் அர்ஜுனாவும் அங்கே வந்திருக்கிறார். அந்த கட்சியினுடைய ஐடி பிரிவு தலைவரும் அங்கு வந்திருக்கிறார். கட்சியைச் சேர்ந்தவர்கள் மிக குறைவாகவே அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். கட்சியை தாண்டி இஸ்லாமியர்கள் நோன்பு திறக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மட்டுமே இது இருக்க வேண்டும் என்று விஜய் ஏற்கனவே கூறியிருந்தார். அந்த நிகழ்ச்சி அரங்கில் கூட கட்சி அடையாளங்கள் எதுவும் இடைபெறாமல் தான் இருந்தது. செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், ஒவ்வொருவராக உள்ளே அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது என்ன நிலவரம்? புங்குடி இந்த தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக இருக்கக்கூடிய இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்கு தொடர்ச்சியாக நிர்வாகிகள் என்பது அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல மேலும் பல்வேறு ஜமாத்துகள்ல இருந்து இந்த ராயப்பேட்டை அதே போன்று திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்களுக்கு நேற்று நேரடியாக தமிழக வெற்றிக்கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரடியாக சென்று 15 ஜமாத்துகள்ல நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். தொடர்ச்சியாக பெண்கள் அதே போன்று இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக வருகை தந்திருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. மொத்தமாக 2500 நபர்கள் மட்டுமே பங்கேற்கும் வகையில இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாலும் கூட தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு பங்கேற்க இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வரக்கூடிய இதை நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போ நிகழ்ச்சியினுடைய அரங்கு தற்போதே முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடிய சூழல தொடர்ந்து இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுக்கான அழைப்புதல் நேரடியாக நேற்று கட்சி சார்பாக வழங்கப்பட்ட அழைப்புதலோடு வரக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அந்த அழைப்புதலை பார்த்து தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் கட்சி சார்பாக இன்று நியமனம் செய்யக்கூடிய தன்னார்வலர்கள் அவங்களை ஒவ்வொருத்தவங்களாக அனுமதிச்சு வராங்க. உள்ள தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அமைதியாக அமரும்படி எந்த ஒரு சலசலப்பும் ஏற்படுத்த வேண்டாம் என்று தொடர்ந்தாக கோரிக்கை வைத்து அவர்களை அமர வைக்கக்கூடிய பணிகள் என்பது ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த நேரத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியிலிருந்து ஹாரூன் ரஷீத் உள்ளிட்டவர்களும் பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்த இந்த இஸ்லாமியர்களும் வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஹாரூன் ரஷீத் தற்போது இங்க அரங்கிற்கு அவரும் வந்திருக்கிறாரு. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பணிகள் எல்லாமே முடிந்து அடைந்த உடனே இஸ்லாமியருக்கான இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி என்பது தொடங்கும். 6:15 மணிக்கு விஜய் இந்த அரங்கத்திற்கு உள்ள வருவார்னு தெரிவிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியினுடைய ஏற்போட ஒருங்கிணைப்பு அனைத்தையும் இங்க இருக்கக்கூடிய 5 இஸ்லாமிய தலைவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவங்கதான் இங்க இருக்க அந்த ஒருங்கிணைப்பு பணி எல்லாத்தையும் மேற்கொண்டு வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அனைவரும் உள்ளே வருகின்ற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் பங்கேற்கின்ற அந்த நோன்பு திறக்கின்ற நிகழ்வு நடைபெற இருக்கும் சூழலில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. மக்கள் அதிவேகமாக உள்ளே நுழைந்த அந்த காரணத்தினால் அரங்கத்தினுடைய கண்ணாடி கதவு உடைந்ததையும் நாம் பார்த்தோம். தற்பொழுது நீண்ட வரிசையில் சாலையின் இருபுறமும் மக்கள் நின்றிருக்கும் அந்த காட்சிகளையும் அரங்கத்திற்கு உள்ளே மக்கள் நுழைந்திருக்கின்ற அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் விஜய் அங்கு வந்துவிட்டார். கட்சியினுடைய தலைவர் விஜய் அங்கு வந்துவிட்டார். பின்னால் இருக்கின்ற ஒரு அறையில் அவர் இருப்பதாகவும் 6 மணிக்கு மேல் நோன்பு திறக்கின்ற அந்த நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது விஜய் அரங்கத்திற்கு வருவார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவராக உள்ளே அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அனைவரும் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருப்பதாக தெரிகிறது. காவல்துறையினர் மிக சிலரே அங்கு இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. இது ஒரு தனியார் நிகழ்ச்சி என்பதால் காவல்துறையினர் மிகச் சிலரே அங்கு பாதுகாப்பிற்கு இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. நடிகர் விஜய் அங்கு வருகை தந்திருக்கிறார். சரியாக 6 மணிக்கு மேல் அந்த நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சியான இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.